இந்த மாணவர்களை கற்றுக்கணும் சமுதிரத்திற்காக கற்றுக்கணும் செலுத்துக்கிறோம். ஆமே அல்லேலூயா. நாளைக்கு நேரத்துக்கு நம்ம எங்க இருப்போம்? அது ஒரு நிகழ்ச்சி. நாளைக்கு இந்த நிகழ்ச்சி அவர் சமூகத்தில் கத்தரை ஆராதனைக்கும் தொழுதுகளும் இந்த மாறு வேலையை நம் குடிவதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனாய் கத்த அந்த ஆதாம் எவ்வளோ ஒரு மாலை நேரத்தில் இறங்கி வரும்போது என் பிள்ளைகளே நல்லா இருக்கிறீங்களா அப்படியே இனிமையான குரல் கொடுத்தார். ஆமென். என் பிள்ளைகளே நல்லா இருக்கிறீங்களா? அவங்களோடு இடைப்பட மாலை வேலையில் இடைப்பட அந்த சாயங்கால வேலை அந்த அமைதியான சூழ்நிலை நேரத்தில் அவங்களோடு இடைப்பட்ட தேவன் அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் இடைப்படுகிற ஜீவன தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். இந்த மாலை பொழுது அவர் நம்மோடு ஈடுபடுவோம். அவர் சாமி நாம் காட்டி ஜபம் செய்வோம். அல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று எப்போது துதிக்கிறோம். மத்தியிலே ஜீவிக்கிற ஜீவன தேவனாய் தேவனாய் கர்த்தாவே ஆண்டவருடைய சாமி மாலையிலே ஒரு நாமத்தை தொழுது கொள்வோம். யாருக்கும் எங்களை நினைவு கூர்ந்து அதற்காக நீங்கள் சோதரிக்கிறோம். ஒரு விசை எங்கள் சிந்தனை எங்கள் பார்வை எங்கள் இதயத்தை எங்கள் ஆத்மாவை ஒரு விசையை கழி சுற்றி எடுப்பதற்காக வச்சிருக்கிறோம். ஆண்டவரே என் நல்லவர், என் பக்கத்தில் உள்ளவர், இறக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவர், கிருபை இருந்தவர், உங்களுடைய சாமத்தில் நாங்கள் வர தகுதியை உள்ளவர். நீர் எங்கள் தகுதிப்படுத்தும்படியாக உமது கிருபையை நிமிட்டம் எங்கள் தாயை நடத்துவதற்காக நிறைய சோதரிக்கிறோம். ஆண்டவரை நாள் முழுவதும் இதை சுகப்படுத்தோடு பாதுகாத்து இந்த மாலைகளை உங்களுடைய சாமத்தில் ஒரு நாமத்தை தொழுதுகொள்ள நீரை உறுதி செய்வதற்காக நிறைய சோதரிக்கிறோம். என் நல்லவர் என்று நான் ருசித்து பார்க்கும்போது எல்லா வகையிலும் ஆண்டவரை நீரின் போகிலும் வருகையிலும் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரே நீரின் அனுகூலமான துணையாக இருந்து நீரின் காரியங்களை வாழ்க்கை செய்கிறவர் நீர் வருவதாக. உண்மையை எங்களுக்கு வேறு துணையும் இல்லை, எங்களுக்கு வேலனும் இல்லை, எங்களுக்கு சுகம் இல்லை. ஆண்டவரே தாக்கலை உடைய சாமத்தில் வரும்போது எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு தருகிற ஜீவன தேவன். ஆண்டவரே நாங்கள் சுகம் பெற வேண்டும், சந்தோஷமும் பெற வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், ரட்சம் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சாமத்தில் விட்டு நாங்கள் எங்கே செல்வோம். ஆண்டவரே அதற்காக வேண்டிய ஸ்தோத்திரம். உங்களுடைய சாமத்தில் வர நீர் எங்களுக்கு உதவி செய்து அதற்காக வேண்டிய ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே தாக்கலை இந்த மாலை வேலையில கத்தர் நாமத்தை தொழுதுகொள்ள நீர் உதவி செய்ததற்காக வேண்டிய ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீதிமானாக்கப்படுது, பசுமானாக்கப்படுது, பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் படிப்படியாக ஆண்டவரே இந்த மாலை வேலையை சாமத்தில் வந்ததுக்காக வேண்டிய ஸ்தோத்திரிக்கிறேன். தாக்கலை மந்திரனுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த மாலை வேலையை உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேரும். யாரும் தடைப்பட்டு போகாதபடி இந்த மாலை வேலையை உங்கள் சாமத்தில் வந்து ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். எல்லா தடைகளை நீக்கி போடும். ஒரு இறக்கத்தின் கருத்தினால் ஒவ்வொரு விடுதலாகி உங்கள் சாமத்தில் வந்து இந்த மாலை வேலையை நீர் கொடுக்கிற ஆகாரத்தை புசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்வச்சிருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய கருத்து ஒப்புகிறோம். நாம் பயன்படுத்தும் தேவ வல்லமை எங்கள் கூட்டித்தார். உமக்கு அதிகமாக நாங்கள் பிரியமாய் எல்லாவற்றிலும் ஆனால் உமக்கு நாங்கள் செய்ய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மயக்கன் செய்ய நீர் எங்களுக்கு அந்த இரட்டிப்பான கத்தாவை அந்த வல்லமை நீர் தர வேண்டும் என்று தாழ்வச்சிருக்கிறோம். எல்லா துதிக்கான வல்லமையாவது செலுத்துகிறோம். நேற்றும் இன்று மாறாத வல்லம் நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்வோடு ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் எழுதுகிற 23வது பாடல் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே. அல்லேலூயா. நாம் உற்சாகங்கள் கரத்தட்டி கர்த்தர் நாமத்தை பாடுவோம். அல்லேலூயா. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். Thank you.
வருத்தமான 47 துதிப்பதில் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவே துதிப்பதில் தகுதியல்லோ துதித்திடுவேன் இயேசுவே நீரோடிருந்த இதயம் தந்தார் ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை நேரத்திற்காகவும் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய பாதத்திற்கு நாங்கள் ஒன்று கூடும்படியாகவும் உம்முடைய ஆண்டவரே அளவற்ற கிருபைக்கு நாங்கள் ஒன்று கூடும்படியாகவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த கர்த்தாவே காலகட்டத்தில்
எங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை எங்களை கர்த்தாவே வழி நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களை கர்த்தாவே உயிர்ப்பித்து நாங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டுமோ அந்த பாதையிலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு கர்த்தாவே சத்ரு அவனுடைய கர்த்தாவே கிரியைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சத்ரு எவ்வளவுதான் ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ மட்டும் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் நிரூபித்து எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உண்மை நாள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஒரு பொல்லாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனாய் கர்த்தர் எங்களை கலைஞரை பிழையற்ற மனவாட்டியாக ஆண்டவரை நீர் உருவாக்கி ஆண்டவர் அந்த மதுமையில் எங்களை கொண்டு செல்லும் வரை என் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எவ்வளவு ஆண்டவரே போராட்டங்கள் சோதனைகள் உபத்திரவும் எங்களை நெருக்கினாலும் ஆண்டவரே எங்களை நெருங்கி நிற்கிற எல்லா ஆண்டவரே பாரங்களையும் நாங்கள் புறம்பே தள்ளி தகப்பனே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் முடிக்க உதவி செய்யும். தகப்பனே, பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆராதனை முடியும் பொழுது தகப்பனே நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். தகப்பனே, அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதோடு பங்குள்ளவர்களாக ஆண்டவரே ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே வழி நடத்தும் ஆராதனை கர்த்தாவே உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிறவர்களை கிரதமாய் கொண்டு வாரும். குழந்தைகளை நடத்தும் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாளைக்கு ஆண்டவரே நடந்து போன்றதான இந்த விவாக ஆராதனையையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையை ஆசீர்வதியும் குறித்த நேரத்தில் ஆராதனை துவங்கவும் குறித்த நேரத்தில் ஆராதனை ஆண்டவரை முடிக்கவும் என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும். தகப்பனே, தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். எல்லா சத்தினுடைய கிரியைகளும் ஆண்டவரே பொறாமை எரிச்சல் வன்கண்கள் முகத்தினுடைய ஆவிகள் அந்தகார சக்திகள் நாசமோசம் பட்டயங்கள் அசுத்தாருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் கட்டி உங்களுடைய ரத்தத்தின் கீழே கொண்டு வருகிறேன். எல்லாம் செயலிழந்து போகட்டும். எங்கள் தேவனாய் கர்த்தருடைய வல்லமை கரம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும். தகப்பனே, விசேஷித்த விதத்தில் என் தேவனாய் கர்த்தர் அந்த ஆராதனை ஆசீர்வாத தகப்பனே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். தகப்பனே, ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். தகப்பனே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதை கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் வேதத்தின் பொருளை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஆமீன். கர்த்தர் தான் இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் யாரும் காரணம் கிறிஸ்துவ பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அருமையான மாலை வேலையிலே நாம் சமூகத்தில் ஒன்று கூடும்படியாக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் கவனித்த செய்தியினுடைய தொடர்ச்சியை சில காரியங்களை நாம் கவனிப்போம். நாம் கவனித்த செய்தி எலிசாவின் ஜீவியம் என்ற தலைப்பில் நாம் என்னுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய 2வது பாகத்தை நான் மத்தியில் கொண்டு வருகிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஏற்கனவே நான் வாசித்த செய்தியினுடைய ஒரு பாகத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம்
29வது நேரம். வாருங்கள், இஸ்ரவேலர் ஒரு சமயம் தங்களுடைய சேனைகளோடு வனாந்தரத்திற்குள் சென்றிருந்தனர். அவர்கள் அங்கே 7 நாள் சுற்றி திரிந்தபொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிட்டு அவர்கள் கிட்டத்தட்ட அழிந்து போவதாக இருந்தனர். எனவே அப்பொழுது அவர்கள், இங்கே எங்கேயாவது அருகில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று கேட்டனர். அப்பொழுது அவர்களில் ஒருவன், எங்களிடத்தில் இங்கே எலிசா என்பவன் இருக்கிறான். அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்றான். அவனுடைய கூட்டாளிகளை பார்த்தீர்களா? வேறு வார்த்தைகளில் கூறினால், இங்கே எலியாவோடு இணைந்து தொடர்பு கொண்டிருந்த எலிசா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் உள்ளது என்பதாகும். உங்களுக்கு அது புரிகிறதா? அவன் சரியாக போதிக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது அவன் இங்கே இருக்கிறான், நாம் அங்கே போய் அவனிடத்தில் கலந்து ஆலோசிப்போம், ஏனென்றால் அவனுடைய போதகர் எலியாவார் இருந்தார். எனவே அவன் எலியாவின் போதகத்தை தனக்குள் பெற்றிருக்கிறான் என்றான். அது என்ன ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்த்தீர்களா? நிச்சயமாகவே நாம் போதிக்கப்பட வேண்டும். அவை எலியாவினுடைய உபதேசம் எலிசாவுக்குள் இருந்தது. அவ்விதமாக இந்த காலத்தினுடைய உபதேசம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படியா நாம் போதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த எலியாவினுடைய உபதேசம் நமக்குள் இருக்கும் பொழுது அங்கே நாம் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். அந்த எலியாவினுடைய இந்த காலத்தை எலியாவினுடைய செய்தி நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த செய்தியை நாம் பின்பற்றும் பொழுது, அந்த எலியாவை நாம் பின்பற்றும் பொழுது, அந்த எலியாவுக்குள் இருந்த அந்த அபிஷேகமானது, அந்த நடத்துதலானது நம்மை நடத்துகிறதா இருக்கிறது, நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. ஆகவே அந்த எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலிலே கடந்து சென்றாரோ, அதோடு எலிசா பங்குள்ளவனாக இருந்தானோ, அவ்விதமாகவே நாமும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதலோடு பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்றைக்கு நாம் எலிசாவாக இருக்க வேண்டும். எலிசா மணவாட்டிக்கு ஒரு பரிபூர்ண முன்னடையாளமாக இருக்கிறார். அந்த எலிசாவினுடைய வாழ்க்கையானது அது ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த எலிசாவினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனிக்கும் பொழுது அது பரிபூரணமாய் மணவாட்டியினுடைய வாழ்க்கையோடு, இந்த காலத்தில் ஜீவிக்கிற அங்கே தேவ புத்திரர்களுடைய வாழ்க்கையோடு அது தொடர்புள்ளதாக இருக்கும். இங்கே அப்படியே நாம் கடந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனித்தோம். எப்படியாக அவர்கள் அங்கே கில்காலிலிருந்து அவர்கள் பெத்தேலுக்கு வந்தார்கள். பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து அவர்கள் யோர்தானை கடந்து அக்கறைக்கு சென்றார்கள். அதனுடைய வியாக்கியானத்தை தீர்க்கதரிசியின் செய்தி மூலமாக நாம் கவனித்தோம். அதுதான் இப்போது ஒரு சிறு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 to 3 வரை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசினவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஆமென். ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போகிறார். அப்படியாக அவர் போகும்போது அங்கு அவரோடு கூட பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அவர் இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு செல்கிறார். 12 சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் 12 பேரையும் அழைத்து கொண்டு செல்லவில்லை. அவர் அழைத்து கொண்டு சென்றதை யார் என்றால் 3 பேர். விசேஷித்த விதத்தில் 3 பேரை அவர் அழைத்து செல்கிறார். எல்லாருமே மறுரூபத்தை காணவில்லை. ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 3 பேர், இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரும் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாவதை கண்டார்கள். தீர்க்கதரிசி புத்திரர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அங்கே எலியாவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை காணவில்லை. ஆனால் எலிசா மட்டும்தான் காண்கிறார். ஏனென்றால் எலிசா விசேஷித்தவன். அப்படியே நாம் பார்க்கிறோம், இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே
இந்த 3 பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமலைக்கு கொண்டு சென்றார். இவர்கள் இயேசுவோடு ரொம்ப அன்பாய் இருந்தவர்கள். இவர்கள் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ரொம்ப அன்பாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்றால் மறுரூபமானார். அருமையான அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த மூவரும் அங்கே மறுரூபமலைக்கு அங்கே செல்கிறார்கள் இயேசுவோடு கூட. இது எப்படி சொல்லப்படுகிறது என்றால் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல். ஆமென். ஆக இங்கே ஒரு காரியம், ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆக இங்கே என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் 6 நாளைக்கு பின்பு. ஆக இந்த 6 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து அந்த 7வது நாளிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் இங்கே பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அங்கே மறுரூபமலைக்கு கொண்டு செல்கிறார். அப்படியே அவர் அங்கே கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் அங்கே அவரோடு கூட செல்கிறார்கள். எங்கே இவர் அழைத்து கொண்டு செல்கிறார் அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, எப்பா பேதுரு, யோவான், யாக்கோபு, நீங்க 3 பேரும் வாங்கப்பா, நம்ம கொஞ்சம் இந்த மலை உச்சி வரைக்கும் போயிட்டு வரலாம், நம்ம அந்த மலை மேலே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு மற்ற யாரையும் கூட்டிட்டு போகலாம். இப்போ 3 பேருக்கு என்ன எதுக்காக போறாருன்னு தெரியாது, எதையுமே சொல்லலாம் அவரு. ஆனா அழைக்கிறாரு, கூப்பிடுறாரு, இவங்க கூட போறாரு. அப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க மேலே போயிட்டாங்க. மேலே போனா ஆண்டவர் கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டே இருக்கிறாரு. அது உடனே அவர் என்ன செய்தார்னா மறுரூபமானார். அவருடைய ரூபம் மாறிவிட்டது, அவருடைய சரீரம் மாறிவிட்டது, அவருடைய வஸ்திரம் மாறிவிட்டது, உறைந்த மழையை போல் மாறிவிட்டது. அவர் அங்கு மின்னலை போல வெளிச்சமாக காட்சி அளிக்கிறார். அவர் அங்கு மறுரூபம் ஆகிவிட்டார். அது எப்பொழுது நடக்கிறது என்றால் 6 நாளைக்கு பின்பு. இன்னைக்கு அருமையான சௌரிய சரித்திர சொல்கிறார், நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். ஆண்டவர் என்னை அதுபோல அந்த மறுரூபத்தை காண செய்வாராம். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் அங்கே விசேஷித்த விதத்தில் ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கே அழைத்து கொண்டு சென்று அவர் என்ன செய்யறார், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அப்படியே அவர் அங்கே மறுரூபமாகும் பொழுது அங்கே இந்த 3 பேருக்கும் அவர் அங்கே அமிதமான ஒரு காட்சியை கொடுக்கிறார். இப்போது நாம் அமிதமான ஒரு உணர்வுக்குள்ளாக செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். திரு சொல்கிறார், தேவனுடைய குமாரன் குமாரத்திக்கு வேதத்தில் ஒரு காரியம், ஒரு மகிமையான காரியம் அங்கே காண்பிக்கப்படும் பொழுது, அதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். சொல்கிறார், தேவனுடைய குமாரன் குமாரத்திற்கு அமிதமான ஒரு உணர்வு ஏற்படுமா? அதுவே இந்த 3 பேரும் மறுரூபத்தை பார்த்தாங்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி. அந்த மகிமையை பார்க்கிறாங்களே, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல பார்க்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்துல எப்படி அவங்க மறுரூபம் ஆவாங்க, அவங்களுடைய சாயல் எப்படி இருக்கும், அவங்க எப்படி எவ்வளவு பிரகாசமா இருப்பாங்க, எவ்வளவு மகிமையா இருப்பாங்க. இவ்விதமான ஒரு காரியத்தை அவங்க பார்க்கிறாங்க. ஆண்டவரே, அதை நான் பார்ப்பேனா, அவ்விதமாக நான் மாறுவேனா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். அது ஒரு தெய்வ குமாரன் குமாரத்தினுடைய உணர்வாக இருக்கிறது. நீங்க பாருங்க, நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டாம், ஆண்டவர் என்னை அதுபோல ஒரு காட்சியை காண செய்வாரா, நான் மறுரூபத்தில் பங்குள்ளவனாய் மாறுவேனா, நான் மறுரூபத்தை காண்பேனா? இவ்விதமான ஒரு கேள்வி நமக்கு தேவையாய் இருக்கிறது. இவ்விதமான ஒரு கேள்வி நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்படி கேள்வி இது வரைக்கும் வரலனாலும் இப்ப நமக்கு அந்த கேள்வி வரும். அதுக்காக தான் செய்தி. நம்ம ஆண்டவர் தட்டி எழுப்புவதற்காகத்தான் ஒரு பிரசங்கம், ஒரு செய்தி. நமக்குள்ள அமிதமான ஒரு உணர்வை ஆண்டவர் அங்கே தட்டி எழுப்புவதற்காக தான் அந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆமாண்மையான சமூக பழமொழி சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஒரு தூண்டுகோல் இல்லைனாக்கா அது ஒன்று மங்கி நல்லா விளக்கு நல்லா எரிஞ்சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது என்ன செய்யணும், அந்த திரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கும், அப்படியே அதை கருப்படி.
அப்போ அந்த கருப்படை நேரத்தில் அங்கே அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை, ஒரு குச்சி தேவை. அதை அப்படி தட்டி அந்த கருப்பை கீழே விழ வைக்கிறது. அப்போ பாருங்க, அந்த விளக்கு மறுபடியும் அப்படியே ஒரு பிரகாசமாக இருக்கு பாருங்க. அதுதான் பிரசன்னம். தேவனுடைய வார்த்தை அதுதான் செய்யுது, நமக்கு ஆராதனை அதுதான் செய்யுது. ஆக இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே அந்த மறுரூபத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த மறுரூபத்தோடு நான் பங்குள்ளவனா மாறணும் ஆண்டவரே, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலோடு நான் பங்குள்ளவனா மாறணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அந்த காட்சியை காணணும் ஆண்டவரே, நான் மறுரூபம் ஆகணும் ஆண்டவரே, என்னுடைய சரீரமும் மின்னலை போல மாறணும் ஆண்டவரே, என்னுடைய சரீரமும் ஒரு மகிமையான சரீரமா, அந்த எலியாவினுடைய சரீரம் மாறியதல்லவா, அந்த மோசனுடைய சரீரம் மாறியதல்லவா, இயேசு கிறிஸ்து இருக்கிறவனமாக அவர்களும் இருந்தார்களே, அங்கே இயேசுவோடு அவர்கள் முகமுகமாய் பேசுகிறார்களே பாருங்க. அமிதமான ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. இவங்க செத்தவனை போல விழுந்துட்டாங்க, எல்லாரும் அப்படியே பயத்துல விழுந்துட்டாங்க. ஆனா பார்க்கிற மோசையும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுகிறார்கள் பாருங்க. அப்படியே நாம் ஆண்டவரோடு ஐயாங்க மகிமை அடைந்து அவரோடு கூட ஐயாங்க ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் பேசுகிறவர்களாய் அமிதமான ஒரு உணர்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த 3 பேர் அந்த காட்சியை காண்கிறார்கள். அப்படியே நாம் பார்க்கிறோம் அவர்களே. அவர் என்ன செய்தார் என்றால் அந்த உயர்ந்த மலைக்கு கூட்டி சென்றார். அவர்களோடு ஆண்டவர் அங்கே பேசிக்கிட்டே போறாரு. மலை மேலே ஏறும்போது அவர் பேசிக்கிட்டே போறாங்க. 3 பேர் பேசிட்டு போறாரு. அந்த மலை உச்சியை அடைந்த உடனே அங்க என்ன செய்தார் என்றால் மறுரூபமானார். அவருடைய முகமானது சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரமானது ஐயாங்க வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று பாருங்க. இது எப்பொழுது நடக்கிறது என்றால் ஒரு வார்த்தை அங்கே வேதம் சொல்லுகிறது, 6 நாளைக்கு பின்பு 7வது நாளிலே நடக்கிறது. 7வது நாளிலே இந்த மகிமையான காட்சியை அவர்கள் காண்கிறார்கள். இன்னைக்கு அருமையான சகோதரி, நாம் 7வது சபை காலத்தில் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் அந்த காரியத்தை கவனித்தோம். அந்த எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து அவர்கள் அங்கே பெத்தேலுக்கு வந்தார்கள். பெத்தேலிலிருந்து அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து அவர்கள் யோர்தானுக்கு வந்தார்கள். யோர்தானை கடந்து அவர்கள் என்ன செய்தார் என்றால் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதலை எலிசா கண்டார். அது 7 சபை காலத்துக்கு ஒரு முன்னடையாளமாய் இருக்கிறது. அமிதமாக இப்பொழுது இது ஒரு 7 சபை காலத்துக்கு முன்னடையாளமாய் இருக்கிறது. 7வது நாளிலே அவர் மறுரூபமாகிறார் பாருங்க. ஆக அந்த 7 சபை காலத்துக்கு பிறகு அங்கே எலியா அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அமிதமாக தான் அங்கே 7 சபை காலத்துக்கு பிறகு மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அமிதமாக இன்னொரு உதாரணத்தை அங்கே தீர்க்கதரிசி கொடுக்கிறார். இது 7வது ஐயாங்க நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார் மறுரூபமான ஆகிய ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த 7வது சபை காலத்தின் முடிவிலே அங்கே மறுரூபம் உண்டு, நிச்சயமா உண்டு. ஆகவே 7வது நாளின் முடிவில் அங்கே மறுரூபம் உண்டு. இப்ப நாம் அந்த 7வது சபை காலத்திலே வந்திருக்கிறோம். இந்த லவோதிக்கேயா சபை காலமானது 2 பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. இரண்டாவது புரிந்து கொள்ளுங்க. இப்போது நாம் லவோதிக்கேயா சபை காலத்தில் இருக்கிறோம். இந்த லவோதிக்கேயா சபை காலமானது 2 பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று வெதுவெதுப்பான ஒரு காலம், இன்னொன்று மணவாட்டியின் காலம். லவோதிக்கேயா சபை காலத்தில் 2 பிரிவு இருக்கிறது. இந்த 2 பிரிவு என்னவென்றால், ஒன்று லவோதிக்கேயா சபை காலமாக சென்று கொண்டே இருக்கும். அந்த காலம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருந்து அங்கே மணவாட்டியினுடைய காலம் பெறுகிறது. இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே மணவாட்டி யுகம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த மணவாட்டின் யுகத்தில் இருக்கிறோம். நாம் மணவாட்டியின் காலத்தில் இருக்கிறோம். இந்த சபை காலத்தினுடைய முடிவிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். இந்த சபை காலத்தின் முடிவில் அங்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்பதற்கு அங்கே ஒரு அடையாளமாக, முன்னடையாளமாக தான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த 7வது நாளிலே அவர் அங்கே அந்த மலைக்கு அவர்களை கொண்டு செல்கிறார்.
இந்த 7வது சபை காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சபை காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கிறிஸ்துவின் மனவாட்டியை அவருக்கு ஒரு மலைக்கு அவர் கொண்டு வருகிறார். பரிபூரண மனிதனின் வளர்ச்சி என்ற அந்த கருணை கோபுரத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். எப்படியா இந்த 7வது நாளில் அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே அந்த யோவானையும் யாக்கோபையும் அங்கே பேதுருவையும் அவர்களுக்கு அன்பான அந்த சீஷர்களாகிய அவர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மலைக்கு கொண்டு செல்கிறார், மறுரூப மலைக்கு கொண்டு செல்கிறார். அதுபோல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கடைசி காலத்துல அவருக்கு அன்பான மனவாட்டியாகிய நம்மை அவர் ஒரு மலைக்கு கொண்டு செல்கிறார். அதுதான் பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி. உங்களுக்கு அந்த கூர்ணை கோபுரம், அந்த கூர்ணை கோபுரத்தினுடைய அந்த எண்ணை நம்ம அடையும் பொழுது நாம் மறுரூபத்தை காணலாம். அந்த கூர்ணை கோபுரத்தினுடைய அந்த எண்ணை நம்ம அடையவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? மறுரூபத்தை காண முடியாது. மலை அடிவாரத்தில் இருந்துட்டோம்னா மறுரூபத்தை காண முடியாது. விசுவாசத்தோட நான் அக்னி சமத்தை விசுவாசிக்கிறேன், மேக சமத்தை விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறேன், இந்த விசுவாசத்தோடு நாம் அஸ்திவாரத்தோடு இருந்து விடுவோம் என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? மறுரூபத்தை காண முடியாது. ஆமா, அது ஆண்டவர் அங்கே எங்கே மறுரூபமானார் என்றால் அந்த 7வது நாளிலே அவர் மலை உச்சியிலே, மலை அடிவாரத்தில் இல்லை. மலை அடிவாரத்தில் இருந்தால் மறுரூபத்தை காண முடியாது. ஆகவே நாம் பார்க்கிறோம், சீசர் எல்லாருமே மலையடிவாரத்தில் இருக்கிறார்கள், அங்கே ஜனங்கள் எல்லாம் மலையடிவாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே மலை உச்சியிலே இவர்கள் 4 பேர் மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு, அன்பானவர், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற யோவான். அவர் எப்பொழுதும் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்வோம். அவர் எல்லாருக்குமே பொறாம வந்துச்சு, இந்த யோவான் என்ன எப்ப பாரு இவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறானே. அவர்கள் எல்லாருமே அங்கே இவனை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். அது நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் அங்கு ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருப்போம் என்றால் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், ஐயா அந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியினுடைய எண்டுக்கு கொண்டு செல்வார், அந்த அன்புக்கு கொண்டு செல்வார். ஆக அந்த அன்புக்கு நாம் வரும்பொழுது அருமையான சவரை நாம் மறுரூபத்தை காணலாம். அதை நாம் பார்க்கிறோம், நாம் அந்த எண்டுக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லைனா நாம் மறுரூபத்தை காண முடியாது. அதை நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த 6 நாளைக்கு பின்பு மறுரூபமானார். அவர் மாறாதவர். இப்ப இந்த எலிசா எலியாவை அங்கே காணும் பொழுது இந்த எலியா என்ன செய்தார் என்றால், அங்கே அவர் அங்கே போறாரு. எலிசா எலியாவை பின்பற்றி செல்கிறான். எலிசா இன்னும் அவன் ஊழியக்காரனா மாறல, ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்படல. அவன் பார்த்தீங்கன்னா எலியாவை பின்பற்றி போறான். எலிசா அதாவது அவனுக்கு இன்னும் ஊழியம் கொடுக்கப்படவில்லை, இன்னும் அவன் அந்த ஸ்தானத்துக்கு வரல. அவன் ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு அவனுடைய வேலை என்னவென்றால், அவன் எலியாவினுடைய கைகளுக்கு அங்கே தண்ணீர் வார்க்கிறவனாக இருக்கிறான். அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். அவனுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது முதல் காரியம் என்னவென்றால், அவனிடத்தில் ஒரு உறுதி இருந்தது. இந்த எலிசாவின் இடத்துல இருந்த முதல் காரியம் என்னவென்றால், அவனிடத்தில் ஒரு உறுதி இருந்தது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஆமென். அதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த எலிசாவின் இடத்துல பார்க்கிற மிக ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்றால் உறுதி. ஆக அந்த மனுஷன் இடத்துல ஒரு கடினமான ஒரு உறுதி இருக்கு, அசைக்க முடியாத ஒரு உறுதி இருக்கு. ஆமா, யாருமே அசைக்க முடியாது.
எலியாவே அவனுடைய உறுதி அசைக்க முடியல. நான் வந்தே தீருவேன் அப்படின்னா பாருங்க. இன்னைக்கு அருமையான சகோதரி நமக்கு அவ்விதமான ஒரு உறுதி அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே நமக்கு ஒரு உறுதி இருந்தால்தான் அசைக்க முடியாத, யாருமே அசைக்க முடியாத, ஆகவே எந்த விதமான மனிதர்களும் அசைக்க முடியாத, அங்கே கணவன் அசைக்க முடியாத, மனைவி அசைக்க முடியாத, அங்கே பிள்ளைகள் அசைக்க முடியாத, பெற்றோர் அசைக்க முடியாத, போதகர் அசைக்க முடியாத, விசுவாசிகள் அசைக்க முடியாத, யாருமே அசைக்க முடியாத ஒரு உறுதி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த உறுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அந்த உறுதி, நம்முடைய உறுதி அசைக்கப்படும் என்றால் நம்ம பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. ரூத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த ரூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி இருந்தது அவளுக்கு. அவள் யூதா கோத்திரத்தோடு பங்குள்ளவளாய் மாறினது எப்படி என்றால் அசைக்க முடியாத ஒரு உறுதி. இல்லையென்றால் அவன் யூதா கோத்திரத்துல பங்குள்ளவளாக மாற முடியாது. யூதா கோத்திரம் விசேஷித்த ஒரு கோத்திரம். ஆமா, யூதா கோத்திரத்தை தான் ஆண்டவர் முன்னால் நிறுத்துறாரு. ஆமா, அது சிங்கத்தை தான் ஆண்டவர் முன்னால் நிறுத்துறாரு. அது விசேஷித்த ஒரு கோத்திரம். அது யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று பொருள். அதில் பார்க்கிற இந்த ரூத்து, இவள் ஒரு புறஜாதி பெண், இவள் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் இவள் என்ன செய்தாள் என்றால் இவள் இடத்தில் இருந்து அசைக்க முடியாத ஒரு உறுதியானது என்ன செய்தது என்றால் அவளை யூதா கோத்திரத்தோடு பங்குள்ளவளாய் மாற்றிவிட்டது. பாருங்க, இப்போ என்ன சொல்றேன்னா நான் யூதா கோத்திரம் அப்படின்னா பாருங்க, நான் புறஜாதி பெண்ணு கிடையாது. இப்போ நான் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜனம் கிடையாது. நான் விக்கிரகாராதனைக்காரி கிடையாது. இப்போ நான் அங்கே யூதா கோத்திரத்தோடு பங்குள்ளவனாய் மாறிவிட்டேன். பாருங்க, ஆகவே அந்த தேசத்தோடு, அந்த இஸ்ரவேல் தேசத்தோடு பங்குள்ளவனாய் மாறிவிட்டேன். அந்த பெத்லகேமோடு பங்குள்ளவனாய் மாறிவிட்டேன். இவை எங்கே பங்குள்ளவனாய் மாறினாள் என்றால் அங்கே தேவனுடைய அப்பத்தின் வீட்டோடு பங்குள்ளவனாய் மாறிவிட்டான். பெத்லகேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு. ஆக இப்ப அவன் பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தின் வீட்டோடு பங்குள்ளவனாய் மாறிவிட்டான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவோடு பங்குள்ளவனாய் மாறிவிட்டான். தேவனுடைய அப்பத்தின் வீடு எதுவென்றால் அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆக இங்க பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்துவோடு பங்குள்ளவனா மாறிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடு அவன் அங்கே ஐக்கியமா மாறிட்டான். எப்படி என்றால் உறுதி. இப்ப எலிசாவுக்கு ஒரு உறுதி இருந்தது. ஆகவே அவனை யாருமே அங்கே திசை திருப்ப முடியல. அங்கே தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் சொல்றாங்க, அங்கே இவனை திசை திருப்ப பாக்குறாங்க. ஆனா இவன் திசை திரும்புற மாதிரி இல்லை. அந்த தீர்க்கதரிசி புத்திரரோடு கூட இவனை இங்க உட்கார்ந்தல்ல. இவன் என்ன செய்யறான் என்றா அங்கே எலியாவை பின்பற்றி போறான். பாருங்க, அவனுக்கு ஒரு உறுதி இருந்தது. அவ இந்த ரூத்துக்கு ஒரு உறுதி இருந்தது. அவன் நகோமியால அவளை திசை திருப்ப முடியல. அவளால அங்க தடுத்து நிறுத்த முடியல. பாருங்க, யாருமே அவளை அங்க திருப்ப முடியல. இப்ப இந்த ஓர்பால் என்ன செய்தாள் என்றால் அவள் அங்க மாமியை முத்தமிட்டு அவள் அங்க பின்னிட்டு திரும்பி போகும்போது ரூத் அவளை பாக்குறான். அவ இப்ப என்னுடைய சகோதரி இவளோ தன்னுடைய ஜனத்தோட போறாள, அவ இவளையே நானும் பின்பற்றி போறேன் அப்படின்னு அவள் போல. இவன் நகோமி எவ்வளவு காரியத்தை சொல்றான். உனக்கு நான் எந்த விதமான நன்மை செய்ய முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாது, நானும் வயது சென்றவள், அவ என்னால எந்த விதமான உதவி உனக்கு செய்ய முடியாதுமா, திரும்பி போயிடா. ஆனா இவன் என்ன செய்தான்டா, அவள் எடுத்த தீர்மானத்துல உறுதியாக இருந்தான். அதுபோல அருமையான சகோதரியே நமக்கு அந்த மன உறுதி இருக்கும் வேண்டாம். இந்த தீர்க்கதரிசியினுடைய செய்தியில ஐயா மன உறுதியோடு நிற்போம் என்றால் யார் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், நம்முடைய கணவன் வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய மனைவி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், நம்முடைய பெற்றோர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், ஐயா இந்த உலகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
குறுக்கிட்டாலும், வேலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், ஐயா பாவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், சிற்றின்பங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், எந்த விதமான காரியங்கள் எந்த நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும் அது நம்மை அசைக்க முடியாது. நம்முடைய உறுதியிலே ஸ்திரமாயிருக்கும். அதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ராட்சரோடு பங்குள்ளவர்களாய் மாறணும். அது நான் பார்க்கிற இந்த எலியாவை பற்றி கொண்டான். எலியாவை பற்றி கொண்டான். 3வது வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பெத்தேலில் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ஆமென். இவன் என்ன செய்தான் என்றால் எலியாவை பற்றி கொண்டான். இவர்கள் எலிசாவிடம், எலியா ராப்சராக போறான் தெரியுமா என்று கேட்கிறார்கள். அவன் ராப்சர் ஆக போறான் தெரியுமா அப்படின்னாங்க. ஆனா எலிசா அதில் பங்குள்ளவனாக இருந்தான். அந்த ராப்சரை பார்க்கக்கூடியவனாக இருந்தான். அதுதான் அந்த ஜனங்களுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம். இவன் என்ன செய்தான்? அக்கறைக்கு சென்றான், அக்னி ரதத்தை கண்டான், அங்கிருந்து வல்லமையை சுதந்தரித்தான். இதுதான் அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏனக்கு ராப்சர் ஆனாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, அவர் மறுரூபமானாரு, அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து சென்றாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இதே சொல்வதனால் பிரயோஜனம் இல்லை. நமக்கும் ஏனோக்குக்கும் ஏதாயிலும் தொடர்பு இருக்கிறதா என்றார். ஏனோக்கு என்ன செய்தான் என்றால் அவன் ஒரு பிரமிடை கட்டினான். ஏனோக்கு ஒரு பிரமிடை கட்டினான். அதுதான் அங்கே நமக்கும் ஏனோக்குக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், 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 இதையே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான், அது சத்தியம் தான், நிச்சயமா இது நடந்தது. ஆனால் ஏனோக்கினுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் அங்கே தொடர்புள்ளதா இருக்கிறதா? ஏனோக்கை போலவே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நிச்சயமாய் நடக்கும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். அது நிச்சயமாய் நடக்கும். ஆனால் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு பிரமிடை கட்டி கொண்டிருந்தான். ஏனோக்கின் பிரமிடு. இன்னைக்கு அருமையான சகோதரிய சகோதரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏனோக்கினுடைய வாழ்க்கையோடு ஒரு தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்ல படத்தை மறுரூபத்தை காணும். இன்னைக்கு நமக்கும் ஒரு பிரமிடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமிடை நாம் கட்ட வேண்டும். அந்த பிரமிடை நாம் கட்டினால்தான் நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலோடு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஏனோக்கு என்ன செய்தான்? அவன் அந்த பிரமிடை கட்டிக்கொண்டே அவன் என்ன செய்தான்? அவன் ஆவிக்குரிய ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 அது மேலே வந்தது. இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்றால் நாமும் ஒரு பிரமிடை கட்டி கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை அங்கே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இச்சையடக்கம் தேவையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஐயாக அன்பு தேவையாக இருக்கிறது. சகோதர சிநேகம் தேவையாக இருக்கிறது. தேவ பக்தி தேவையாக இருக்கிறது. அப்படியே நாம் அங்கே ஒரு பிரமிடை கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த பிரமிடை எந்த அளவுக்கு கட்டி இருக்கிறோம் என்பதை காணலாம்.
அப்படியே நம்முடைய வாழ்க்கை அந்த ஏனோக்கினுடைய அந்த பிரமிடோடு நாம் சம்பந்தம் உள்ளதா இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அக்கறைக்கு செல்லலாம். எலிசாவுக்கு அந்த அனுபவம் இருக்கு. எலிசாவுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவன் முன்னேறி 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 சென்றான். அவனும் ஒரு பிரமிடை கட்டி அவனும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கான். அவனும் மலை உச்சிக்கு சென்றான். இப்போ அவன் பெத்தேல்ல இருந்து அவன் கில்கால்ல இருந்து பெத்தேல் வந்தான், கொஞ்சம் முன்னேறி வந்துட்டான். அந்த பெத்தேல்ல இருந்து அவன் எரிகோக்கு வந்தான், இன்னும் கொஞ்சம் மலை மேலே ஏறிட்டான். இன்னும் அனுபவம் வந்துச்சு அவனுக்கு. விசுவாசம், வல்லமை, ஞானம், நிச்சயடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நெருங்கி வந்துட்டாரு. இப்ப எரிகோல இருந்து அவன் என்ன செஞ்சான், யோர்தானை பண்ணான். இன்னும் அனுபவம் வந்துடுச்சு, ரொம்ப அனுபவம். அதன் பிறகு என்ன செய்த, யோர்தானை பிளந்து அக்கறைக்கு போய் எடுத்துக்கொள்ளப்படுவதை கண்டான். அவனுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. இன்னைக்கு அருமையான சகோதரீஸ்வரி, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அனுபவம் தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, அந்த மலை உச்சிக்கு எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறோம், அதை நம்ம பார்க்கணும். எவ்வளவு விசுவாசம் இருக்குது, எவ்வளவு வல்லமை இருக்குது, எவ்வளவு ஞானம் இருக்கிறது, எவ்வளவு இச்சை அடக்கம் இருக்குது, எவ்வளவு பொறுமை இருக்குது, எவ்வளவு தேவ பக்தி இருக்குது, எவ்வளவு சகோதர சிநேகம் இருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கிறது, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே நம்ம விசுவாசத்தோடவே அப்படி கீழே இருக்கிறோமா, அல்லது விசுவாசம் கூட இல்லாமலே இருக்கிறோமா, அஸ்திவாரமே போடாமலே இருக்கிறோமா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் விசுவாசம் வந்தா மேலே போயிடும். விசுவாசம் தான் எல்லாத்துக்குமே அஸ்திபாரம். ஆகவே அங்கே மேலே போலன்னா விசுவாசமே இல்லை, அஸ்திபாரமே இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஆகவே அருமையான சகோதரி நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும் முதல்ல, அப்பதான் மேலே போக முடியும். ஆகவே நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். பாருங்க, அவங்க நம்ம என்ன காண்கிறோம் என்றால், தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். பாருங்க, இவங்க யோர்தானை கடந்து போறாங்க. இந்த 50 பேர் என்ன பண்றாங்கன்னா தூரத்துல நிக்கிறாங்க. இந்த 50 பேர் யார் என்றால் விசுவாசிகள். இந்த 50 பேரும் தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள். பாருங்க, இவங்க சாதாரண நபர்கள் கிடையாது, செய்தி விசுவாசிகள் தான். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். இவங்க 2 பேர் மட்டும்தான் போயிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க பின்தொடர்ல பாருங்க 50 பேர். எலிசாவினுடைய எலியாவினுடைய செய்தியோடு எலிசா என்ன செய்யறான்னா பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். அவன் தீர்க்கதரிசியோட அந்த செய்தியோட கர்த்தர் உரைப்பதாவதோட அவன் என்ன செய்யறான், பங்குள்ளவனாக அவன் பின்தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கான். ஆனா இந்த 50 பேர், இந்த 50 விசுவாசிகள் என்ன செய்யறான்னா, இவனுக்கு தெரியும் எலியாவோட கர்த்தர் இருக்கிறாரு, இது கர்த்தர் உரைப்பதாவது, எலியா பேசுவது எலியா அல்ல, கர்த்தர் உரைப்பதாவது. பாருங்க, ஆகவே தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இவரு. பாருங்க, அது இவர் அருமையான ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி இவரு. பாருங்க, 850 பாகால் தீர்க்கதரிசிகளை அங்க ஒருத்த வெட்டி போடுறான். இது மனுஷ பலத்தால் அது செய்யக்கூடிய காரியமே இல்லை. 850 பேரை ஒருத்தன் ஒரு பட்டத்தை எடுத்து 850 பேரை வெட்டி போடுறான்னா அது சாதாரண காரியம் இல்லை. பாருங்க, ஒருத்தனை வெட்டினால மனுஷன்
முடியாது. 850 பேர் இருக்கிறான். அந்த 850 பேர் தப்பி ஓட முடியல. ஒருத்தவங்க கூட ஓடல. ஐயா அதை செய்தது எதுவென்றால் தேவனுடைய வல்லமாய். ஆமா, ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து ஆட்டு கறி கிடைக்கும். அந்த இடத்துல கறியா இருக்கலாம். ஆட்டு தொட்டி இருக்குது. இங்க பின்னாடி போனீங்களா மீன் மார்க்கெட் அங்க எப்படி அறுப்பானா, நான் சின்ன வயசுல பார்ப்பேன். எல்லா இடத்துக்கும் கறி வந்து ஆடு வந்து இங்க தான் வெட்டுவாங்க. அதனால என்ன பண்ணா, அங்க ஆட்டை வச்சு நிற்பானுங்க. ஒரு பாய் வருவார் வந்து உட்காந்து ஸ்டூல் போட்டு உட்காரு. அங்க வந்து புஷ்னு வந்து காலை கட்டி எடுத்து போடுவாங்க. அவர் உட்காந்துன்னு அப்படி கழுத்தை அப்படி அறுத்து ரத்தத்தை அப்படி பிடிப்பாங்க. அறுத்து போட்டுன்னு இருப்பாரு. அது போல எலியா ஒருத்தனே வெட்டி போட்டு இருக்கணும். ஒருத்தரும் தப்பி போல. அதை செய்தது கர்த்தருடைய வல்லமை. ஆமா, ஒருத்தனே புச்சி எட்டுனது கர்த்தர் அவன் எலியாவிடம் கொடுக்குறாரு. வெட்டுறாங்க இவனை வெட்டி 850 பேரை வெட்டி போறான். நடக்கிற காரியமா? எவனால் கூடாது எதுவுமே இல்லை. கர்த்தருடைய கிருபை நம் மேலே இருக்கும் என்றால், அவருடைய அபிஷேகம் நம் மேலே இருக்கும் என்றால், ஐயா கர்த்தருடைய வல்லமை நம் மேலே இருக்கும் என்றால், ஐயாங்க சத்துருவை நாம் வீழ்த்தலாம். ஆமாங்க, பெரிய காரியங்கள் நடக்கும். நமக்கு தோல்வி என்பது இல்லை. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஜெயமாகவே நடத்துவார். ஆமா, அப்ப இங்க பார்க்கிறோம் எலியா அங்க 850 பேரை வெட்டி போறோம். அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி இதை கண்கூட பார்க்கிறானுங்க. கர்த்தரே தெய்வம் என்று ஐயா ஜனங்கள் ஆர்ப்பரிக்குது. அதையும் இந்த 50 பேர் இந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் பார்க்கிறாங்க. ஆனாலும் இவ்வளவு காரியத்தை அறிந்திருந்தோம். பாருங்க, எலியா ரதத்துல ஏறி அவன் போறான். ஆனா ரதத்துக்கு முன்பாக அங்கே ரதத்துல போறான். எலியா ரதத்துக்கு முன்பாக ஓடுறான். பாருங்க, ஒரு வயசான ஒரு மனுஷன், தோல் தொங்கி போன ஒரு மனுஷன், பலவீனமான ஒரு மனுஷன், அவன் என்ன செய்யறான்டா, இவன் அங்க ஐயாங்க 8 ரதங்கள் 8 குதிரைகள் கூட்டின ரதத்துல அவன் போறான். அவ்வளவு வேகமாக பயிற்சி கொடுக்கப்பட்ட ரதத்துல அவன் போறான். ஆனால் அதை பார்க்கிறோம், இவன் என்ன செய்யறான் என்றா ஐயா அங்க அந்த ரதத்துக்கு முன்பாக ஓடுறான். 8 குதிரைகளுடைய வல்லமைக்கு முன்பாக எலியா ஓடுகிறான் என்றா அது மனிதன் அல்ல, தேவன். அவன் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. ஒரு உள்ளங்கை அளவு அங்கே ஐயாங்க மேகம் ஐயாங்க சமுத்திரத்திலிருந்து எழுந்து வந்தது. பெருமழை வந்தது. ஆக இவ்வளவு மகத்தான காரியங்களை இவர்கள் காண்கிறார்கள். இவைகளை கண்டோம் எலியாவை பின்பற்றது. அதுதான் பாருங்க ஒரு கொடூரமான ஒரு காரியம். இந்த ஜனங்கள் கண்டும் போல பின்தொடர பார்க்க இவங்க ஏன் அங்கே பின்தொடரவில்லை? இவங்க 50 பேர் பார்க்கிறான், ஏன் பின்தொடரல? இந்த எலிசா இவன் ஒருவன் மட்டும் என்ன செய்யறான்னா எலியாவை பின்பற்றி செல்கிறான். இவங்க மற்ற யாருமே போல, எலிசா மட்டும்தான் போல. ஏன் இவன் செல்லுகிறான் என்றால் எலிசா செய்தியோடு தீர்க்கதரிசியோட கர்த்தர் உரைப்பதாவதோட பங்குள்ளவனாக இருக்கிறான். இந்த எலிசா யார் என்றால் இவன் வார்த்தையோடு பங்குள்ளவன், அவன் செய்தியோடு பங்குள்ளவன். இந்த எலிசா கேட்பதோடு நின்று விடுகிறவன் இல்லை. ஆமாங்க, இவன் பார்ப்பதோடு நின்று விடுகிறவன் கிடையாது. இவன் பேசுவதோடு நின்று விடுகிறவன் கிடையாது. இந்த 50 ஐயாங்க தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், அதோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள். ஆனால் எலிசாவோ பங்குள்ளவனாய் மாறுகிறான். அதான் செய்தியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் செய்தியோடு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் இந்த 50 பேர் பங்குள்ளவர்களாய் மாறாதபடியா பின்தொடர முடியவில்லை. ஆமென் சொல்றாங்க, திக்கிறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, ஆத்மாதான் செய்யறாங்க. ஆனா பங்குள்ளவர்களாய் மாறவில்லை.
முடிவு பரியந்தம் பின்பற்ற முடியவில்லை. தூரத்தில் நின்று வேடிக்கை பங்குள்ளவர்களாய் மாறும். கிட்டத்தட்ட ஒரு அம்மாவை பார்த்தேன். நானும் டேவிட் அந்த மாதிரி நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் பூமியில இருக்கிறாங்க, கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம். ரொம்ப சொல்றாங்க, நமக்கு ஒரு டீ எஸ்டேட் இருக்கு, அதை விற்று அதை என்ன பண்ணாலும் டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அப்போலாம் வந்து பட்சம் 10 லட்ச ரூபான்றது பெரிய பணம். அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த அம்மா செலவு பண்ண மாட்டாங்களாம். புக்கு ஊழியத்துக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. மோசஸ் இதுக்கு இவ்வளோ, வாய்ஸ் ஆஃப் கார்டுக்கு இவ்வளோ, யாரெல்லாம் புக்கு போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. எப்படி இது செய்ய முடியும்? செய்தியோடு ஐக்கியமா பங்குள்ளவனாக இருந்தால் தான் செய்ய முடியும். கிறிஸ்டின் மனவாட்டி உலகத்தில் இருக்கிறாங்க, பூமியில் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. நம்ம அதில் ஐக்கியப்பட்டால் தான் தெரியும் என்னுடைய அருமை என்ன அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மாவை பார்த்தது. அது ஒரு அவங்க ஸ்தாபனத்தில் இருந்தப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குடும்பத்தை வழி நடத்தி இருக்கிறாங்க இந்த கிராமத்தில். அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து இப்போ அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அவங்க அந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணாங்க. இப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே சர்ச்சையில் இருக்க அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே அவங்க பெரம்பூருக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க யாரும் போய் பார்க்கல. இன்னும் நிறைய பேருக்கு சொன்னாலும் பார்க்கல. அதனால் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறவங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்ட்டு இப்போ தான் எனக்கு தெரியும், தேவப்பிரியன் சொன்னார் கோயம்புத்தூரில். சரி, நானும் அப்புறம் டேவிட்டும் அந்த இடத்துக்கு போனது கிராமம். அவங்க ஸ்தாபனத்தில் இருந்தப்போ ஸ்தாபனத்தில் நடத்திட்டாங்க. இப்போ அவங்க சத்தியத்துக்குள்ளே நடத்தும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க விட்டுறாதீங்க. நான் ஸ்தாபனத்தில் இருந்தப்போ ஸ்தாபனத்தில் நடத்துகிறேன். இப்போ அவங்க அதில் ஐக்கியமாகிட்டுக்கிறாங்க. அதனால் சத்தியத்தை கொஞ்சம் சொல்லி அவங்களுக்கு சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க. அதே சோனி பாருங்கள், அதுக்காக அவங்க வந்து பிரயாசப்பட்டு வராங்க. வயசு கிட்டத்தட்ட 65 வயசு ஆகும். ரொம்ப பிரயாசப்பட்டு வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவங்க டிக்கெட் புக் பண்ணி அங்கேருந்து சென்ட்ரலுக்கு வந்து அங்கேருந்து இந்த கிராமத்துக்கு போய் அவங்க எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ நாட்கள் செலவழிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், வாலிபர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. நம்மளாம் என்ன ஊழியம் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அது அருமையான சகோதரி, நம்ம வந்து வார்த்தையோட செய்தியோட பங்குள்ளவர்களா இருந்தாலும் பின்தொடர முடியும், அதில் நடக்க முடியும், அதுக்காக பிரயாசப்பட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணோம்னா நம்ம குடும்ப காரியத்தை தான் ரொம்ப பிரயாசப்படணும், உலக காரியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கும், தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியாது. ஆமாம், அது அருமையான செய்து ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆமாம், ஒரு நிலத்தை ஒரு எஸ்டேட்டை விற்று அந்த பணத்தை எடுத்து டெபாசிட் பண்ணி அதில் வர இன்கம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து புக்கு ஊழியத்துக்கு பிரித்து கொடுக்குறான். இது சாதாரணமாக செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு 10 ரூபா புக்கு ஊழியத்துக்கு ஜனங்களால் கொடுக்க முடியலை பாருங்க. பாருங்க, ஒரு விதவை தாய், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எதுவுமே கிடையாது, அவங்க எந்த இன்கமும் கிடையாது பாருங்க. ஆனா அவங்க இவ்வளவு பிரயாசப்படுறாங்க, அதுல இருந்து 5 நிமிஷம் கூட எடுக்க மாட்டாங்க பாருங்க. ஏன்னா அநேக சாட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்து ஒரு 5 புக்கு எடுத்தீங்க பாருங்க, எனக்கு தெரியாது, அந்த 5 புக்கு அந்த மாதிரி தான் போட்டான். நான் டேட்டு போனப்போ அந்த அம்மா வந்து இந்த புக்கு இங்கே வந்தது அவங்களுக்கு தெரியாது. எனக்குன்னு ஒரு 5 செட்டு எடுத்து வந்துக்கிறாங்க, ஒரு புள்ளி 5 புக்கு எடுத்துன்னு வந்து பாஸ்டர் உங்களுக்காக நான் பிரிண்ட் பண்ண புக்கு. புக்கு வந்துடுச்சு, இதுக்கு நானும் ஸ்பான்சர், அந்த 5 புக்கும் நானும் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். இது சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க. நம்ம சாதாரணமாக கேட்டுனுக்கிறோம்,
அருமையான சகோதரி சரி, ஒரு 100 ரூபாய் நம்மளால ஒரு புக்கு ஊழியத்துக்கு கொடுக்க முடியல பாருங்க, பல ஆயிரத்தை செலவழிக்கிறாங்க ஒரு விதவை தாய். பாருங்க, இதுதாங்க செய்தியோட பங்குள்ளவர்களா ஜீவிக்கும். இதுதாங்க எலிசா, இதுதான் கிறிஸ்டின் மனவாட்டி. நம்ம பேசுறது பார்க்கறது கேட்கறதெல்லாம் ஐயா தீர்க்கதரிசி புத்திர இருக்கார் 50 பேர், அது ஒன்றுக்கும் உதவாது. எலிசாவா மாறும், பங்குள்ளவர்களாய் மாறு. ஆமா, பங்குள்ளவர்களாய் மாறினால்தான் எடுத்துக்கொள்ளப்படுவதோடு ஐக்கியப்பட முடியும், பங்குள்ளவர்களாக மாற முடியும். நம்ம இல்லைன்னா முடியாது. நீ ஜனங்கள் நல்லா கேட்குறாங்க, கேட்டு என்ன பண்றாங்க, இதுல இந்த தப்பு, இதுல இந்த தப்பு, இது இப்படி சொல்லி இருக்கக்கூடாது, இதை இப்படி சொல்லி இருக்கக்கூடாதுங்க. ஐயா 5 பைசாவுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா நம்ம அதை முதல்ல சிந்திச்சு பார்க்கல. நம்மளால எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நம்மளால எவ்வளவு புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், நம்ம எவ்வளவு பேருக்கு உதவி செய்யறோம், எவ்வளவு பேருக்கு ஐயாங்க கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம், அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்கிறது கிடையாது. ஏனென்றால் தீர்க்கதரிசனுடைய புத்திரர்கள் நம்ம எலிசாவாய் மாறு, பங்குள்ளவர்களாய் மாறு. ரொம்ப அருமையான ஒரு சகோதரி, ரொம்ப சந்தோஷமா இந்த நேரத்தில் நைட்டு 10-11 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க வீட்டில். ஒரு பையனை கூப்பிட்டு வந்தான், அந்த ஃபேமிலி பையனை. நேற்று தினத்தில் வந்து அந்த பையன்கிட்ட அநேக காரியங்களை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், விலைக்கு கொடுத்த செய்தியை அந்த பையனுக்கு அநேக காரியத்தை விலைக்கு கொடுத்தோம். அதுவே அருமையான சகோதரி நம்ம பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த அம்மா பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறாங்க, அதை பேசுறதுனாலே பிரயோஜனம் கிடையாது, அதனால நம்ம சந்தோஷப்படுறதுனாலே பிரயோஜனம் கிடையாது. நம்ம பங்குள்ளவர்களாக மாறும், அதுதான் அந்த அம்மா பங்குள்ளவர்களாக மாறினாங்களோ அதே போல நம்மளும் பங்குள்ளவர்களாக மாறும். எதையும் செய்யணும் ஆண்டவருக்காக, தேவனுக்காக, விசுவாசிகளுக்காக. ஆமாம், அதுதாங்க எடுத்துக்கொள்ளப்படுவதோடு ஐக்கியப்படுவது. நாம அருமையான சகோதரி பார்க்கிறோம். நீங்க நாம் மறுரூபத்தோடு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் பார்த்து விட்டு கடுகளவும் நாம விலகிறோம். நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்ம ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், நெருங்கி ஜீவித்தான். அமிதமாகவே நோவாவும் தேவனோடு நெருங்கி ஜீவி. அதே போல அருமையான சகோதரி நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்போம் என்றால் அற்புதத்தை காணலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து உருக்கி தண்ணீரை அடித்தான், அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆமென். ஆக நாம் பார்க்கிறோம், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, வார்த்தையோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும் போது, செய்தியோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அற்புதத்தை காணலாம். அப்பதான் அற்புதத்தை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னா அருமையான சகோதரி செய்தியோடு நெருங்கி ஜீவிக்கணும், பங்குள்ளவர்களாக இருக்கணும். ஆமா, எந்த சூழ்நிலையிலும் ஐயா அதை விட்டு வளர்ந்த பிற இடது பிற விலகக்கூடாது. அதனால எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு ஐயா இழப்புகள் வந்தாலும், ஆமாங்க, அதனால எவ்வளவுதான் ஐயாங்க நம்மை தூழ்ச்சித்தாலும், எவ்வளவு பேர் நம்மை விட்டு பிரிந்து போனாலும், அருமையான சகோதரி செய்தியோடு நெருங்கி ஜீவிப்போம் என்றால், ஐக்கியமா இருப்போம் என்றால், உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அதை மாத்திரம் பின்பற்றி நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை, அதிசயத்தை காணலாம். மற்றபடி அற்புதமும் அதிசயத்தையும் காண முடியாது. சும்மா பார்க்கறது, கேட்கறது, பேசுறது இதோட இருந்தாக்கா அற்புதம் நடக்காது. ஆக அற்புதத்தை காண வேண்டும் என்றால் நெருங்கி சஞ்சரிக்கணும், கூடவே சஞ்சரிக்கணும். ஏனோக்கு கூடவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், நோவா கூடவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவன் என்ன செய்தான்? நியாயத்தீர்ப்புக்கு மேலாக நடந்தான். நியாயத்தீர்ப்பு அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அமர்மையான சகோதரி ஆகவே நாம் பார்க்கிறோம், ஆக அற்புதத்தை காண வேண்டும் என்றால் ஐக்கியமா இருக்க வேண்டும். வார்த்தைகள்
எலிசா அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இவங்க அப்படி செஞ்சாங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில இது நடந்தது. பெரிய ஒரு அற்புதம். 2 பிள்ளைங்களும் செகண்ட்ல மறுரூபம் அங்க மனம் திரும்பினாங்க. அது சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமா, நல்லதுதான் அது பேசுறது, அதனால பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் நடக்குதா? நம்முடைய குடும்பத்துல நடக்குதா? ஆண்டி அம்மிமார் வீட்டுல அங்க உயிர் செழுதல் வந்தது பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஐயோ மகத்தான கிரியை செஞ்சாரு. அங்க எலியா அந்த வீட்டை தேடி வந்தாரு. ஐயா அது சொன்னது நடந்து, அதனால பிரயோஜனம் இல்லை. நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாரா? எலியா வந்தாரா? எதனால நடந்துதா? எலியாவுடைய செய்தி வந்துதா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றார். எலியா அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றார். ஏனோக்கு அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றார். நோவா அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றான். சாரிபாத் விதவை அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றான். சுனமியால் அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றான். மரியாள் அற்புதத்தின் வழியாய் கடந்து சென்றான். அவர் அநேகர் அற்புதத்தின் வழியாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். பாருங்க, இன்னைக்கு நாம் எந்த அற்புதத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கிறோம்? அதுதான் இன்றைய கேள்வி. எலிசாவினுடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அருமையான சகோதரி, நாம் எந்த அற்புதத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கிறோம்? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மையாவே நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நம்மை அற்புதத்தின் வழியாக கர்த்தர் நடத்துவார். நிச்சயமா அவர் மாற மாட்டார். எலிசாவினுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. எலிசாவினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் வழியாய் அவனை நடத்தினார் என்றால் அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அற்புதத்தின் வழியாக அவர் நடத்துவார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். ஆமென். அதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பேசிக்கொண்டு செல்லுகையில் திடீரென்று ஒரு அக்னி ரதமும் குதிரையும் வந்தது. இவங்க பேசிட்டே போறாங்க. இவன் ரொம்ப செய்தியோட ஐக்கியமா இருக்கிறான். எலியாவோட ஐக்கியமா இருக்கிறான். கர்த்தர் உரைப்பதாவது ஐக்கியமா இருக்கிறான். பாருங்க, அப்படியே அவங்க ஐக்கியமா இருக்கும்போது அவர்கள் பேசிக்கிட்டே போறாங்க. பாருங்க, 2 பேருக்கும் ஒரே சிந்தைதான், ஒரே மனம்தான். பாருங்க, அவங்க அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு செல்கிற வேளையில் திடீரென்று அங்கே என்ன நடந்ததுன்னா அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். கிறிஸ்து இவ்விதமாக தான் கிறிஸ்துவின் மனவாட்டியினுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நம்ம பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். செய்தியோட ஐக்கியமா, வார்த்தையோட ஐக்கியமா, தீர்க்கதரிசியோட ஐக்கியமா, கர்த்தரோட ஐக்கியமா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் திடீரென்று என்ன நடக்கும் என்றால் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். நம்ம சிந்திக்கவே முடியாது, கற்பனை செய்ய முடியாது. அமர்கான சகோதரி சரி, நம்ம பாட்டு போயினே இருப்போம். திடீரென்று மறுரூபம் நடக்கும். அப்படியாக தான் இவங்க பாட்டுன்னு போயினே இருக்கிறாங்க. இப்போ எலிசாவுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது. பாருங்க, எப்போ நடக்குன்னு தெரியாது. இப்போ யோர்தான் மட்டும்தான், இல்லை வேற எங்கெல்லாம் போவாரா இவர், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவரை விடலை, பின்பற்றி போயினே இருக்கிறார். அதே தான் இருக்கான சௌரி எலிசா எப்படி பின்பற்றி சென்றானோ, எதன் வழியாக எலியா சென்றாலும் அதன் வழியாக பின்பற்றி போனான். எந்த பக்கம் போனாலும், கிழக்க போனால் கிழக்கு, மேற்கு போனால் மேற்கு, வடக்கு போனால் வடக்கு, தெற்க போனால் எந்த பக்கம் போனாலும் நானும் விடமாட்டேன். பாருங்க, அது அருமையான சௌரி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே அவர்கள் செல்லுகிற வேளையில ஐயா அந்தந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை நடத்துகிறார். பாருங்க, சிறந்த சமுத்திரத்தை கலக்கிறார், கசந்த மாறாவை அவர் மதுரமாக மாற்றுகிறார். பாருங்க,
ஆண்டவர் அங்கே அற்புதத்தினால் அதிசயத்தினாலும் அங்கே அவர்களை நடத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் நடத்துகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது, அவரை விட்டு விலகாமல் அவரோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது, அங்கே தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து நடத்தினாரோ அதே அடிப்படையில் நம்மையும் நடத்துவார். நம்ம அறிவின்படி நம்ம செயல்படுவோம் என்றால், ஆண்டவரை விட்டு வார்த்தை விட்டு நம்ம விரும்புகிறபடி செல்வோம் என்றால், ஐயா ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்க முடியாது, அற்புதங்களை பார்க்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்ய முடியாது. நாம் அறிவான சகோதரி சகோதரி அதை நாம் பார்க்க இந்த எலிசாவினுடைய வாழ்க்கை அங்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை. எவ்வளவுதான் அங்க ஐயா தடைகள் வந்தாலும் இவன் அந்த தடைகள் எல்லாவற்றையும் அவன் சோர்ந்து போவதே இல்லை, அவன் இடரவே இல்லை, அவன் பின்பற்றி சென்று கொண்டே. இன்றைக்கு நாம் அந்த அடிப்படையில நாம் வார்த்தை பின்பற்றி செல்வோம் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அங்கே ஐயா மகத்தான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அந்த அங்கியை நமக்கு கொடுப்பார், அந்த வல்லமையை நமக்கு கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார். ஆமாரியான சகோதரி சகோதரி, நாம் சொல்லுவது அப்படியே நடக்கும். ஆமா, அவங்க இந்த எலிசாவே அந்த வல்லமையோடு வரும்பொழுது அவன் என்ன சொன்னான்னு அது நடந்தது. பாருங்க, 42 பிள்ளைங்க கேலி பண்றாங்க. எலிசா கண்ணு பாக்குறாரு, கோவம் ரொம்ப கோவம் பாருங்க, கிண்டல் பண்ணாங்க. மொட்டை தலையா ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கரணிகள் வந்து கொண்டு போனோம். 42 பிள்ளைகளை கொண்டு போனோம். இதற்கு முன்பாக அவன் எலியாவினுடைய அங்கியை பெறுவதற்கு முன்பாக இவன் எதையும் செய்வான். அவனுடைய எந்த வல்லமையும் கிடையாது, அவன் எதையுமே செய்யல. பாருங்க, அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, யாரையும் நியாயம் தீர்க்கல, யாருக்கும் அவன் கிருபை கொடுக்கல. ஆனா அவன் அந்த வல்லமையை பெற்ற பொழுது அவன் பாருங்க, அவன் ஒரு ராஜாவாகவும் நியாயாதிபதியாக அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் மாறினான். ஆமரியான சகோதரி சகோதரி, இன்னைக்கு நாம அந்த அடிப்படையில் செய்தியை பின்பற்றி செல்வோம் என்றால் நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறார். மகாவல்லமையும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த நாளிலும் தாமரை எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த எலிசாவின் மேல் இருந்த அந்த வல்லமை எங்கள் மேல் ஆண்டவரே வரும்படியாய் ஆண்டவர் அந்த கிருபையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களை போல நாங்கள் இல்லாமல் செய்தியை ஆண்டவரை கேட்பது, அதை பார்ப்பது, அதை பேசுவது, ஆமாண்டவரே அதனால் பிரயோஜனம் இல்லை, செய்தியோடு பண்புள்ளவர்களாய் மாற உதவி செய்ய. எலிசா பண்புள்ளவனாய் மாறினான். எலிசா எவ்வளவு ஆண்டவரே தடைகள் வந்தாலும், எவ்வளவு ஆண்டவர் கர்த்தாவே ஆண்டவரே பிரயாணம் தூரமாய் இருந்தாலும் அவன் கர்த்தாவே சோர்ந்து போகவில்லை, அவன் இடரல் அடையவில்லை. ஆண்டவரே அந்த எலியாவை ஆண்டவரே அவன் பின்பற்றி சென்றான். இதோ அந்த எலிசாக்குள்ள இருந்த அந்த உறுதியை எங்களுக்கு தாரு ஆண்டவரே, அந்த ரூத்துக்குள்ள இருந்த அந்த உறுதியை எங்களுக்கு தாரு தகப்பனே. ஆண்டவரே செய்தியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உண்மை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அது ஒன்று மாத்திரம்தான் எங்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் ஆண்டவரே எங்களை தாங்கி நடந்து தகப்பனே. நீ மட்டும் செய்ய நன்மைக்காக நன்றி, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவர். நாளை தினத்தில் நடக்க போனதான ஆராதனையை ஆசீர்வதி ஆண்டவர். அந்த விவாக ஆராதனையை என் தேவனாய் கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஆராதனை விசேஷித்த ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்து அந்த ஆராதனையை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் காணப்படும். எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டினால் பாதாளத்தில் வைக்கிறேன். எல்லாம் செயலிழந்து போகட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும். கர்த்தாவே வருகிற ஜனங்கள் தேவனை காணட்டும் ஆண்டவர். அந்த விவாக ஆராதனையானது, அந்த பரிசுத்தமான அந்த விவாக ஆராதனையானது
பரலோகத்தின் மணவாளனையும் கிறிஸ்துவின் மணவாட்டியும் வெளிப்படுத்தக்கூடிய மெய்யான ஒரு விவாக ஆராதனையாக இருக்கட்டும் தகப்பனே. பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் தொடக்கத்தையும் முடிவையும் நேரே ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டும் என்று நேரத்தில் ஜெபிக்கிறேன். எங்களை நான் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் யாரும் எழுந்து நம்முடைய பாடலை பாடுவோம். இந்த விசேஷித்த ஆராதனைக்காகவும் நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறதாகவே இப்பொழுது கர்த்தாவே கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே நாங்கள் எலிசாவை போல உம்மை பின்பற்றி செல்ல என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதோ எவ்வளவு இடர்கள் தடைகள் ஆண்டவரே போராட்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் நாங்கள் செய்தி விடாமல் தகப்பனே உமக்காய் ஜீவிக்க என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். முடிவிலே நாங்கள் கர்த்தாவை நிச்சயமாய் அந்த மறுரூபத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அப்படியாய் ஆண்டவரே இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்தும், பாதுகாத்தும், வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாராட்டு.